ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை அநாதி ஸ்நேக ஊழியத்தின் சார்பாக, ஃபெடரல் சர்ச் ஆஃப் இந்தியாவின் சார்பாக உங்களுக்கு செலுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் தந்த இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இது ஒரு எதிர்பாராத வேலை, எதிர்பாராத சந்திப்பு. ஆக்சுவலாக இங்கே வர வேண்டும் என்று திட்டமிடவில்லை. நான் ஆண்டவர் கிருபையாக இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் அவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஐயாவை சந்திப்பதற்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கடந்த மாதம் 3 நாட்கள் எங்களோடு கூட கிராம ஊழியங்கள் அவங்க கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்துல ஒருவர் சந்திக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அநேக காரியங்களை பேசிக்கொண்டோம். அப்பதான் இங்க ஒரு சபை நடத்துவதாக சொன்னார்கள். அப்ப இங்க வரும்போது கண்டிப்பா நான் என்ன செய்றேன், வர்றேன்னு சொல்லி இருந்தேன். அப்ப நேற்றைய தினத்துல இங்க வந்ததுனால அவங்ககிட்ட பேசினேன், கண்டிப்பாக வாருங்கள் அப்படின்னு அழைத்தார்கள். சரி, கண்டிப்பாக வருகிறேன். ஆக்சுவலா செய்தி கொடுப்பதற்காக வரவில்லை, வந்து ஒரு ஆராதனையில கலந்துக்கணும். அப்போ பக்கத்துல எங்கேன்னு கேட்கும்போது அருமையான ஐயாவுடைய சபை இருக்குது, அங்க போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். இல்லை நீங்க வரும்போது செய்தியோட வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். மனுஷன் பேசுகிறது இல்லை. மனுஷன் எப்பவுமே நினைச்சது இல்லை, பேசுகிறது இல்லை. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய சமூகத்துல ஆவியாண்ட ஒத்தாசையோடு கூட நம்ம காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 10 மாத காலங்கள் ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி சொன்னது, புலம்பல்ல சொன்ன மாதிரி நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் திரும்பி பார்த்தீங்கன்னா அது நமக்கு புரியும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு இமை பொழுது திரும்பி பார்த்தீங்கன்னா அது புரியும். கண்ணை மூடினவர்கள் கண்ணை திறக்கவில்லை. நல்லா மூச்சுக்கிட்டு இருந்தவங்கள மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தவங்க மூச்சு விட மறந்துட்டாங்க. உங்களையும் என்னையும் ஆனால் ஜீவனோடும் சுகத்தோடும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய அருமையான சபை, அருமையான போதகரின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த வார்த்தை இதுவரை மாறல, இனிமேல் என்ன செய்யாது, மாறாது. அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதுல சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் இருக்கும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் வசிக்கமோல் நடத்தி செல்லுவையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் வசிக்கமோல் நடத்தி செல்லுவையா. நல்ல பிதாவே,
குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறார்களோ நடுவுல இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், நடுவுல வந்திருக்கிறீங்கப்பா. எங்க கூட பேசுகிற தேவன், பேசுகிற தேவன். உங்க சத்தத்தை கேட்க வந்து இருக்கிறோம். எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆவியானுடைய கரத்துல அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்தி செல்லும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்பவுமே நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் இட் பாசிபிள்? ஒரு கேள்வி அடிக்கடி கேட்போம். இது கூடுமா? இது நடக்குமா? இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்வோம், கேட்போம். இது மனுஷர்களுடைய பொதுவான ஒரு எண்ணம். அதாவது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது கல்யாண காரியமா இருந்தாலும் சரி, இல்ல வியாபாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஒரு கேள்வி என்ன செய்வாங்க, கேட்பார்கள். அதுமாதிரி தம்பிமார் வந்திருக்கிறாங்க, பார்க்கறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். தங்கச்சிமாரை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வரக்கூடிய ஒரு இளைய தலைமுறை ஆண்டுடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம இந்த கேள்வியோடு தான் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையில எழும்பும் போதும் இந்த நாளை நான் எப்படி கடந்து போக போகிறேன், இந்த நாள்ல நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே என்ன செய்யும், எழும்பும். இது குவைட் நேச்சுரல், இது இயற்கையான ஒரு காரியம். ஆனா வேதாகமம் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை நமக்கு கற்றுத்தருகிறது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புதிய மாசத்துல வந்திருக்கிறோம், துவக்கத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் சொல்றார், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். You make it impossible the possible thing. முடியாத ஒன்றை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும். மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும். சமீபத்துல செய்திகளை நீங்க பார்த்து கொண்டே வந்திருப்பீர்கள். ஒரு சகோதரியை பற்றி நிறைய செய்தி போட்டுட்டே வராங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஜெமிமா அப்படின்னு ஒரு சகோதரியை பற்றி போட்டே வராங்க. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்க மோகலாம் அப்படி மலர் பார்த்த உடனே சந்தோஷமா மாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அந்த சகோதரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சகோதரி. அதாவது அவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலை. 3 கேம்ல வெறுமனே 3 ரன்னும் 5 ரன்னும் எடுத்து வெளியே உட்கார வைக்கப்பட்ட ஒரு சகோதரி. அவளுடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. என்ன செய்ய முடியாது, அவளுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவளுடைய உலகமே கிரிக்கெட் தான். நல்லா கவனிக்கணும். சின்ன பிள்ளையில இருந்து எப்படிதான் வளருது, கிரிக்கெட்லேயே வளர்ந்து கொண்டு வருகிறது. அவங்களோட வாழ்க்கையினுடைய எல்லா மையமும் இதுதான், கிரிக்கெட். ஒவ்வொரு பையங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பிள்ளைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வெளியே தெரியாது, ஆனா மனசுக்குள்ள அந்த ஏக்கங்கள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும், ஒரு அழகான ஒரு பெரிய பிளான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு கனவு உலகில் உட்கார்ந்துருப்பாங்க. அதற்கு தக்க பயிற்சி பெறுவார்கள், அதுக்கு தக்க தங்களை மாற்றி அமைப்பார்கள், அதுக்கான முயற்சிகளை எடுப்பார்கள், கடினமாக உழைப்பார்கள். இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையின் அங்கமாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேன் வாய்ப்பே என்ன செய்யல இல்ல. 3 நாட்களாக அந்த சகோதரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஒண்ணுமே என்ன செய்யல இல்ல. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல இருந்து ஒரு சத்தம் அவளுக்கு கேக்குது. என்ன கேட்டுச்சு தெரியுமா அவங்களுக்கு? சங்கீதம் 46:8 கேட்டுச்சு. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am the Lord. நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது.
இந்த அம்மா வழக்கம் போல ஸ்டேடியத்துல வெளியே உட்காந்து கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, உள்ள அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா தெரியாதுங்கிற சூழ்நிலையில பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த அம்மா விளையாடுறதுக்கு எப்போ அனுப்புவாங்கன்னா, எல்லா பிளேயர்ஸும் ஓஞ்சி வெளியே போகக்கூடிய நேரத்துல இந்த அம்மா கடைசியில என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பார்கள். அதனால எத்தனாவது பிளேயரை விளையாடுவாங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியாது. அது யாரு முடிவு பண்ணுவா, கேப்டன் முடிவு பண்ணுவாரு. என்ன நடக்குங்கிறது தெரியாது, உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உள்ள மட்டும் அழுது கொண்டே இருக்கிறது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு சம்பவம் நடக்குது. முதல் 2 பிளேயர்ஸ் வெளியே போயிடுறாங்க. 3வது நபர் இறங்கணும். அது பெரிய சவால். முன்னால 339 ரன்கள். இதுல 339 ரன்னுங்கிறது இந்தியா டீம் இதுவரை என்ன செஞ்சதில்ல, செய்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சாதனை நடத்தினது இல்லை. இது நடக்குமான்னு கேட்டா நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்தியா ஏற்கனவே 3 கேம்ல தோத்துருக்கு. இதுலயும் என்ன செய்யும், அடி வாங்கி வெளியே வந்துடும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல இந்த அம்மா உள்ள அனுப்புறாங்க. இது என்ன சோதனை பாருங்க. நல்ல டீம் ஃபார்ம்ல இருக்கும்போது அனுப்புனா சந்தோஷமா இருக்கும். என்ன தம்பி அப்படிதானா? அது ஃபார்ம்லயே இல்லாத நேரத்துல, தோற்று போகுன்ற நேரத்துல படியை யார் மேலேயாவது போடணும்ல, அதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும். யார் அனுப்பி வைக்கிறாங்க, இந்த ஜெமிமாவை உள்ள அனுப்பி வைக்கிறார்கள். ஜெமிமா உள்ள போறாங்க. போன உடனே அந்த அம்மாட்ட மனசுல அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்குது, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட். நீ அமைதியாக இரு, நீ அமைதியாக. இந்த அம்மா பேட்டை பிடிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அம்மா 3 மணி நேரம் கிரவுண்ட்ல நின்று இருக்காங்க. எவ்வளவு நேரம்? 3 hours. 3 மணி நேரம் 20 நிமிஷம் நின்று இருக்காங்க. இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. சும்மா ஒரு 3 மணி நேரம் நின்று பாருங்களேன். 3 hours ஒரு கிரவுண்ட்ல நின்று பாருங்க, செய்யவே முடியாது. தனியா 3 மணி நேரம் நிற்க முடியாது. 3 மணி நேரம் பேட்டு பிடிச்சி அந்த அம்மா நிக்குது. அந்த ஸ்டெமினா எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அந்த ஸ்டெமினா எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. எப்படி நின்றதென்று தெரியவில்லை. அந்த அம்மாவுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அமைதியாக இருப்பேன், என்னோடு கூட இருந்து அவர் விளையாடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட முறையில் 129 ரன்கள். கிரவுண்டே அதிர்ந்து போச்சு. இந்தியா அதிர்ந்தது, உலகம் அதிர்ந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அந்த அம்மா வந்த உடனே சாட்சி சொல்லிச்சு, நான் இல்ல இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன சாட்சி சொல்லிச்சு? நான் இல்ல இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வாட் a wonderful God we are having. It's not possible with man. மனுஷனால இது கூடாதது, மனுஷனால இது கூடாதது, சாத்தியமே இல்லை. ஆனா யாரால கூடும்? தேவனால கூடும், தேவனால கூடும். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காரியங்களை நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், இத்தனை காரியங்கள் பின்வாங்கி போயிருக்கிறேன், இத்தனை காரியங்கள் என்னால ஜெயிக்க முடியவில்லை, இதை நான் எப்படி தாண்டி போக போகிறேன் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஒன்று எனக்கு திட்டவட்டமாக தெரியும், உங்களால முடியாததை தேவனால செய்து முடிக்க முடியும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியாது, நீங்க அப்பாவால முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவரால கூடும், எல்லாம் அவரால கூடும். இன்றும் அவர் அப்படியே இருக்கிறார். நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, என்றும் மாறவில்லை. இந்த 1:37, லூக்கா 1:37 இங்க சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மா ஒரு கன்னி பொண்ணு, அந்த அம்மா ஒரு கன்னி பொண்ணு. நல்லா கவனிக்கணும். திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஆண்டவர் சொல்றாரு, வாங்கிட்ட ஒரு யாரு பிறக்க போகுது, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒண்ணு என்ன செய்து பிறக்க போகிறது. எந்த சகோதரி ஏத்துக்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாங்களா? ஆண்டவரே இறங்கி வந்து சொன்னாலும் சும்மா கிளம்பியா, அவன் சும்மாவே நம்மளை அசிங்கமா பேசுவான், இந்த ஆக்கத்துல என்னை இப்படி மாட்டி விடுறேன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே நான் புருஷனை அறியேன் ஐயா, புருஷனை இல்ல இல்ல, உங்க பரிசுத்தம் உள்ளது என்ன செய்ய போகுது, பிறக்க போகுது. ஒரு குழந்தையோட ஆணுடைய துணை இல்லாமல், நல்லா கவனிக்கணும். இது மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த மட்டும் இதுக்கு வாய்ப்பே என்ன செய்யாது, கிடையாது. அறிவுபூர்வமா கிடையாது, சரீர பிரகாரமா கிடையாது. தேவன் ஒரு அழகான இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள கொண்டு வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வாரா? செய்வாரா? நடக்குமா? அதிசயம் நடக்குமா? வேதத்துல நிறைய அதிசயங்கள் நீங்க பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான காரியங்கள்ல பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? 100. எத்தனை வயசு? 100. இப்ப நம்ம ஆட்கள் இருக்காங்களே,
கல்யாணம் கட்டி 1 வருஷம் ஆயிடக்கூடாது. ஒன்று என்ன ஆயிடணும், குழந்தைய பெற்று எடுத்துடணும். இல்லைன்னா என்ன செய்வாங்க, தெருவா ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குவாங்க. நாட் அகேன்ஸ்ட் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல், அதில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நான் எதிரி இல்லை. நிறைய பேர் ஒன்று வேறு ஆஸ்பத்திரிக்கு உறவுமா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லலை நான். ஆனால் நம்மளுடைய மனப்பான்மையை சொல்ல வருகிறேன். ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? 100. பாட்டிக்கு வயசு எத்தனை? 90. தாத்தாவுக்கும் பாட்டிக்கு இப்போ என்ன இல்லை, குழந்தையில ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது. என்னன்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. சரீரம் செத்து போன, கற்பம் செத்து போன ஒருவரால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதற்கு எந்த சாத்திய கூறும் இல்லை. ஆண்டு ஈசாக்கு கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுக்கலையா? வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். இட் இஸ் கமிங் ஃப்ரம் அபவ். எந்த ஒரு நன்மையான ஈவும் எங்கிருந்தா வருது? ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நல்ல ஈவு எங்க இருந்தா வருது? கர்த்தர் இடத்துல இருந்து வருகிறது. எங்க இருந்து வருது? கர்த்தர் இடத்துல இருந்து வருகிறது. உங்கள் இடத்துல இருந்து வரல. இட்ஸ் நாட் யுவர்ஸ். உங்களுடையது அல்லவே அல்ல. யாரெல்லாம் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அவர் கொடுக்காம நீங்களும் நானும் வாங்கி கொள்ள முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பே என்ன செய்யல, இல்லவே இல்லை. உங்க முயற்சி இல்லை, உங்களுடைய பலன் இல்லை. யாருடைய பலன்? ஆண்டுடைய பலன், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய அனுகிரகம். அப்போ கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. வரிசையை நீங்க பார்த்துட்டே வந்து ஆச்சரியமா இருக்கும். சகரியாவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான தாயார் பேர் வந்து வச்சேன், கர்த்தர் நல்லவன். அவங்களுடைய எலிசபெத்தும், மன்னிக்கணும், சகரியாவும் எலிசபெத்தும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசு என்ன உங்களுக்கு? வாய்ப்பு இருந்துச்சா? அந்த அம்மாவுக்கு பேரை மலடின்னு போட்டுருக்கோம். குழந்தை இல்லை. கர்த்தர் கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நீ வரிசையா பாத்தீங்கன்னா தேவன் செய்த காரியங்களை பார்த்துட்டே வரலாம். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எகிப்தின் ராணுவம் வந்து அவ்வளவு பலம் மிகுந்த ராணுவம். அதை விட்டு அந்த அடிமைத்தனத்துக்கு வெளியே வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் கொண்டு வந்தாரா? வெளியே கொண்டு வந்தாரா? கொண்டு வரலையா? கொண்டு வந்தாரா? அவரால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு வந்து எகிப்து தேசத்துடைய ராணுவமும் ஒண்ணும் இல்லை. சரியா? அவர் வந்து எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் யார் தான் செய்ய முடியும்? மனுஷர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். மனுஷர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வருது. நாகர்கோவில் ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரர், கேன்சர். எனக்கு தெரியாது. நான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, போய் பாருங்க. ஆனா அவனோட கண்டிஷன் என்கிட்ட சொல்லவே இல்லை. பத்துப்பா, ஒரு அந்த கண்டிஷனை சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டானாங்கிறது தெரியல எனக்கு. அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அருமையான பிற மதத்தை சார்ந்த ஒரு அருமையான குடும்பம். எனக்கு அவங்கள முன்ன தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், டாக்டர் ஜெயசிவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அது ஏற்கனவே ட்ரிவாண்ட்ரம் ஹாஸ்பிட்டல்ல கைவிடப்பட்டு கேன்சர்னால எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. சரி, சாகும்போது நல்லா சாகட்டுமேன்னு சொல்லி எங்க கொண்டு வச்சிருந்துருக்காங்க. ஜெயசிவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அது டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, ஹாஸ்பிட்டல்ல இறக்க வேண்டாம், அந்த பையன் எங்க போய் மறிக்கட்டும், வீட்டுல மறிக்கட்டும்னு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க புறப்பட்டு இருக்க நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க போகன்னு சொல்றாங்க. அப்போ அங்க போன உடனே அந்த வாசல்ல உள்ள நிற்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உள்ள நிற்கும் போது, உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கு. அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் மொத்தமா அவங்களுக்கு வேண்டிய உறவினர்கள், உற்றார்கள் எல்லாரும் பக்கத்துல வந்து எரிச்சுறாங்க. ஏன்னா எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கு, அந்த பையன் எப்போ ஜீவன் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில போறேன். போன உடனே அந்த தாயார் என் கையை பிடிச்சிட்டு கேட்டுச்சு, என் பையன் பிழைப்பானா? அதுவரை நான் பேஷண்ட்டை பார்க்கல. என் பையன் பிழைப்பானான்னு கேட்டான். நான் சின்ன பிழைப்பான்.
என்ன தைரியத்துல சொன்னது ஆண்டவர் மட்டும் தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உள்ள போய் பார்க்கிறேன், உள்ள நுழையிறேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன உடனே ஒரு காரியம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமா, நல்லா இருக்கு. ஊழியத்தின் சார்பாக நின்றுட்டு இருக்கிறேன், வெயிட்டிங். அந்த அம்மா கேட்குது, அந்த பையன் பிழைப்பானா அப்படின்னு கேட்கு. நான் பிழைப்பான்னு சொல்லிட்டேன். சரி, ரூமுக்குள்ள போவோன்னு போனா அந்த காட்சியை பார்த்தோன்னா ஐ வாஸ் ஷாக்ட். ஒரு கட்டை படுக்க வச்சிருக்கு, ஒரு கட்டை, சரியா, ஃபுல்லா மேல உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை திருநீர் போட்டு வச்சிருக்கு. தட் இஸ் டெட், ஆல்மோஸ்ட் டெட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை செய்யுங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் அந்த டைம் ஊழியத்துக்கு பெரிய காலம்லாம் ஆகலை, ரொம்ப காலம்லாம் ஆகலை. அப்பதான் ஊழியத்துல வளர்ந்து வருகிற ஒரு காலம். பார்த்தேன், பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், என் தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கு. தினம் கேட்டான் அப்படின்னு சொன்னேன். எழும்பு. என்ன நடந்து தெரியுமா? அத்தனை நாள் சாப்பிடாம இருந்து எழும்புன உடனே, எப்பா ஏதாவது வயிறு பசிக்கு வாங்கிட்டு வாங்க. அப்போ ஓடி போய் ஏற்றப்படம் வாங்கிட்டு வாங்க. இருக்கு ஸ்டில் அலைவ், ஸ்டில் அலைவ். எங்க ஊரை சேர்ந்த பையன் தான், தினோவின் அவன் பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ் அலைவ் நவ். செய்வாரா? செய்வாரா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். கண்களுக்கு முன்பாக ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, வேத வசனம் சொல்லுது, அவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் என்ன செய்யல, காணல. எப்போ ஆயத்தம் பண்றாருன்னு கேட்டா, இப்போ ஆயத்தம் பண்ணல. இட்ஸ் நாட் நவ். வேத வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. நீங்க எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். எப்போ தெரிந்து கொண்டாராம்? எப்போ? உலகம் தோன்றுவதற்கு முன்பாக. அப்படி அனாதி தீர்மானம். இந்த அனாதின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அடிக்கடி, அனாதி தீர்மானம். அது இப்ப நடந்தது இல்லை, பார்த்துக்கோங்க. அதனால நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஏதோ தற்செயலாக நடக்கிறது. அப்படி கிடையாது. அது எப்போ நடந்துச்சு? அது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட. அதனால இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் இன்னும் வரல, ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? உள்ள கொண்டு வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. ஆமென், அல்லேலூயா. we are not accidental baby. நீங்கள் நானும் தற்செயல வந்த உலகத்துக்குள்ள வந்த பிள்ளைகள் அல்ல. நீங்களும் நானும் கர்த்தரால முன்குறிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்பட்டவர்கள். தாயின் கருவுல உங்களுடைய அவயவங்கள் முதல்ல ஏற்படும் முன்பாக உங்களுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் தானா? இல்ல, வேத வசனம் சொல்லுது நீங்கள் விசேஷித்தவர்கள். யாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களா ஆர்டினரி பீப்புள் கிடையாது, நீங்களா விசேஷித்தவர்கள். சொல்லுங்க பாப்பா, பக்கத்துல பார்த்து நல்ல சந்தோஷமா சொல்லுங்களா. நீ ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல் டு காட், யூ ஆர் ஸ்பெஷல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. அடிக்கடி சோர்ந்து போயிடும், அப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்து போயிடும், ஐயோ ஐயோ ஐயோ. இல்ல இல்ல, நீங்களா சாதாரணமான ஆட்கள் இல்ல. we are all யாரு? ஸ்பெஷல் பீப்புள் டு அவர் லார்ட். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல கிருபையை பெற்றவர்கள், அவரால பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்காக வாழுகிறவர்கள். ஆமென், ஆமென். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவன். வேதம் முடிச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தேவன் செய்த அற்புதமான காரியங்களை பார்த்து கொண்டே வரல. இன்னைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதத்துல ஒரு பகுதியை வாசித்திருப்பீங்க. ஐயா, நான் அக்கிரமக்காரன் தான், என் தலை முழுசு என்னதான் இருக்குது, மேல பாவம் முங்கி இருக்குது, ஆனால் நீர் எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். இறங்கினாரா? தாவீதுக்கு இறங்கினாரா? தாவீதை பார்த்து சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் ஆல்வேஸ் பிரைசிங் காட். ஆண்டவர் எப்பவும் துதித்து கொண்டே இருந்தார். நான் ஒரு புது பாட்டை கற்றுக் கொடுத்தார். என்ன கொடுத்தாரா? புது பாட்டு. அடி விழும்போதெல்லாம் பாட்டு வரும். அடி விழும்போதெல்லாம் என்ன வரும்? பாட்டு வரும். எதிரி சுத்தி நிற்கும் போதெல்லாம் பாட்டு வரும். உங்களுக்கு எனக்கு வருமா?
ஏன் வரல தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கும் உங்களை பற்றி தெரியல, அந்த தேவனை பற்றியும் தெரியல. என்ன தெரியல? உங்களை பற்றியும் தெரியல, தேவனை பற்றியும் தெரியல. வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனம் ஆகும்போது 17வது ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் மகா பெரிய பலனும், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். எப்படி அறிமுகமாகிறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். கடைசியில் அப்படித்தான் இருந்தார். ஆமென். ஒரு சாதாரண ஆபிரகாமால ராஜாக்களால ஏத்துக்க முடியல, ராஜாக்களால் யுத்தம் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அவ கூட இருந்தது சேனைகளின் கர்த்தர். நம்ம சாதாரணமான ஆட்களா? நம்ம சாதாரணமானவங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவங்க பேர் சொன்னா போதாது, கிறிஸ்தவங்க பேரை சொன்னா போதாது, கிறிஸ்தவங்க பேர் சொன்னா போதாது. எப்பவுமே மனசுல ஒண்ணு இருக்கணும், நான் யாரு? நான் யாரு? ஐ அம் ஸ்பெஷல் டு காட். நான் யாரு? ஆண்டவருக்கு விசேஷமானவன், ஆண்டவருக்கு விசேஷமானவன். நம்ம கண்ணீர் மணி போல காத்துக் கொள்ளுகிற தேவன். இப்போ அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்கு தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் ஆயத்தமா இருக்கு, என்ன தேவையோ அதெல்லாம் ஆயத்தமா இருக்கு. அதனால அவர் சொன்ன, நாளைய பற்றிலாம் என்ன செய்யாத, கவலைப்படாதப்பா. நாளைய பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாது. இங்க வந்திருக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைப்பேன், நான் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. எதையாவது உங்க திட்டப்படி நடந்திருக்கா? நான் திட்டமிட்டபடி இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தது அப்படி சொல்றவங்க யாராவது இருந்தா கையை வைத்து ஒரு அல்லியா சொல்லுங்க. ஒண்ணு நடக்கல. ஏன்? என்ன காரணம்? There is another person who is controlling our whole life. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. There is a greatest Lord is there who controls every planning of our life. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு திட்டத்தையும் கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்திருக்கிற ஒரு தேவாதி தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார். அதனால உங்களால என்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. அவர் தான் சொன்னாரு, சும்மா போட்டு நாளைக்கு பற்றி கவலைப்படாது, நாளைய பற்றி என்ன செய்யாத கவலை. இன்னைக்கு சோறு கிடைச்சதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரதர்? அவ்வளவுதானே? வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு சொல்லுங்களா? வேற என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சோறு கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒரு நல்ல தூக்கம் வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பேருக்கு என்ன வரமாட்டேங்க, என்ன வரமாட்டேங்க. எல்லாம் இருக்குது. மெத்தை இருக்கிறது, என்ன இருக்குது? மெத்தை இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, ஏசி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா என்ன மட்டும் இல்லை? தூக்கம் மாத்திரம் இல்லை. நாங்களும் கொடுத்து வச்சார்கள், வெறும் பாயை போட்டு படுத்தாலும் நிம்மதியா தூக்கிடுவோம். பராமப்படாதீங்கப்பா, அது கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, நமக்கு படுக்கிறதுக்கு ஒரு பாயாவது கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. Nothing there in this world, everything is controlled by our Lord. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது என்பதை எப்போ நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க கர்த்தரை துதிக்க முடியும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்ப நம்ம செய்ய வேண்டியதா என்ன? நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வாரு. உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் என்ன செய்வாரு? செய்வார். இந்த காலத்து தம்பி மாதிரிலாம் இருக்கான், படிக்க வைக்கிறாரு, படிக்க வைக்கிறார். அது யார் செய்யறா? அவர் தான் செய்யறார். முடிச்ச பிறகு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். அது யார் தான் செய்யறான்? கர்த்தர் தான் செய்கிறார். சரியா? அதுக்கப்புறம் சம்பாத்தியம் தர்றாரு. அது யார் தான் செய்யறான்? அவர் தான் செய்யறார். அதை வேலை செய்யறதுக்கு பலனையும் அறிவையும் தருகிறார். அது யார் தான் கொடுக்குறாரு? நம்ம படிப்புல ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம படிக்கிற படிப்புக்கும் நம்ம வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்க வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நீங்க நல்ல வேலை, பெரிய வேலையில சிஓ ஒரு ஆளை கூப்பிட்டியப்பா,
நீ படித்த படிப்பிற்கும் வேலைக்கும் சம்பந்தமா இருக்கான்னு கேட்டு பாருங்க. அரசாங்கத்தில் ஆண்டு கிருபையால் 14 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். நான் படித்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சரியா? வேலைக்கு போயாச்சு, கவர்மெண்ட் வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போய் அங்க பார்த்தோம்னா நம்ம படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா சட்ட புஸ்தகம், சட்டங்கள், விதிகள், ரூல்ஸு, டெண்டர், அக்கௌண்ட்ஸு. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒண்ணுமே கிடையாது. But the government appreciated me. Officers appreciated me. Officers என்னை பாராட்டினாங்க. நான் வெளியே அவங்க ஆஃபீஸர் லீவ்ல போறதுமே எனக்கு சொல்லுவாரு, ஜென்ட்லி வெளியே போறேன்னு கேட்பாரு. போறியா, லீவ் போட போறியா பாரு. நான் வர்றவரை லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாரு. நான் வர்றவரை என்ன செய்யக்கூடாது? லீவ் போடக்கூடாது. That's how the Lord is using me. இந்த அளவிற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அறிவு எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். படிப்புக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பார்க்கணும். The Lord is give us the knowledge to work. எல்லாம் எங்கிருந்தா வருது? எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி வருகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க செய்யறது ஒண்ணுமே இல்லை. விடிய விடிய பொண்ணை சேர்த்து வச்சாலும், தங்கத்தை சேர்த்து வச்சாலும், திருமணத்தை யார் தான் ஏற்பாடு பண்ணி தரணும்? யாரு? நம்பலாமா? நீங்க நம்புறீங்களாமா? எனக்கு சந்தேகம் வருது அடிக்கடி. நம்பலாமா? நம்பலாமா? நம்புறவங்க சத்தம் வர இல்லையா சொல்லுங்க. So everything is done by our Lord. எல்லாமே யாரால நடத்தப்படுது? ஆண்டவரால் மாத்திரமே நடத்தப்படுகிறது. அவரால் மாத்திரம் நினைச்சது நடத்தப்படுகிறது. தேவனால மாத்திரமே நடத்தப்படுகிறது. அப்ப சோம்பேறியா இருந்துடலாமா? இல்லை, சோம்பேறியா இருக்கக்கூடாது. கொடுத்த வேலையை என்ன செய்யணும்? உண்மையா செய்யணும். கொடுத்த வேலையை எப்படி செய்யணும்? உண்மையாக செய்ய வேண்டும். We should be very sincere. We should be very sincere. அது என்ன வேலையை கொடுத்தாரோ அது எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் நல்லா செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க திருநெல்வேலி மாவட்டம் அதுல ரொம்ப குறைவு போட்டுக்குவாங்க. நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். ஒரு மேசனையும் ஒரு கையாளையும் வேலையை கூப்பிட்டு போனோம்னா வரும்போது 2 பேரை தான் வருவான். 2 மேசை 2 கையாளை கூப்பிட்டு வருவான். 4 கையாளை கூப்பிட்டு வருவான். நாள் முழுசும் வேலை செய்வான். வர்றது 11 மணிக்கு வருவான். ஒரு மூடை சிமெண்ட்டும் கலவை போட்டு அந்த நாள் முழுசும் தேய்ப்பான் உட்காந்து. அது எப்படி இருப்பான்னு சொல்லுங்களேன். அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னைக்காவது அவன் விளங்குவானா? அவன் வாழ்க்கையில வளர்ச்சி வருமா? வரவே வர. ஏன்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தம்பிமார் கேட்டுக்கோ. படிக்கிறீங்களா? எஸ், ஸ்டடி. அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட். கடினமாக நேரத்தை நீங்க பயன்படுத்தல, செலவழிக்கலன்னு சொன்னீங்கன்னா your future will be in question. உங்களுடைய எதிர்காலம் எப்படி ஆயிரும்? அதுக்கு ஒரு மோகன்சிலாசஸ் கையை வச்சு ஜோம் பண்ணி புரோஜனம். ஏசு அழைக்கிறாரு, தினகரன் பெண்ணு கொடுத்தும் புரோஜனம் இல்லை. இதுல பேருக்கு புரிஞ்சுது. நிறைய பேர் பெரிய இந்த குருட்டு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இந்த மந்திரவாதி தாயத்தை கட்டி விட்டா எல்லாம் நடக்கிற மாதிரி மோகன்சிலாசஸ் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டா எல்லாம் நடந்துரும். ஒன்றும் நடக்காது. Nothing will happen. Don't believe. தேசத்தை நம்பாதீங்க. எங்க இருந்தா வரணும் ஒத்தாசை? எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வரணும்? இந்த உறவு யாருக்கு இடையில உள்ளது? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ளது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன உறவு? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ள உறவு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில உள்ள உறவு. நோ இன்டர்மீடியட் பெர்சன். அங்க கிடையவே கிடையாது. இன்டர்மீடியேட்டர் கிடையாது, மீடியேட்டர் கிடையாதுங்க. மீடியேட்டர் கிடையவே. நமக்கு நடுவில் மத்தியஸ்தரே கிடையாது. மத்தியஸ்தரே கிடையாது. நீ அப்பான்னு கூப்பிட்டா பதில் சொல்ல போறாரு. சொல்லுவாரா? சொல்லுவாரா? கூப்பிட்டா பதில் சொல்லுவாரா? இன்னைக்கு ஒரு தம்பியார் உட்காந்துருக்காரு. அவர் காலைல 8 மணிக்கு டியூட்டி போகணும். நேற்று சாயங்காலம் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு, தம்பி நாளைக்கு காலையில் சர்ச்சு போயிடும் அப்படின்னு சொன்னேன். நான் அங்கிள் இல்லை, காலையில் எனக்கு வந்து டியூட்டி இருக்குது, நான் 8 மணிக்கு டியூட்டியில் இருக்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ பெர்மிஷன் கேளு. இல்லை பெர்மிஷன் தர மாட்டாங்க. நீ கேளு, பெர்மிஷன் தருவாங்க. கொடுத்தாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. The Lord is great.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. பில்லீவ், அவரை நம்புங்கள். அவர் என்ன செய்யுங்க, சரியா? இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வதற்கு ஆயத்தமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். எல்லாம் ஆயத்தமா இருக்குது. we should receive it. அதை நீங்கள் நானும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள, எல்லாம் ஆயத்தமா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல, வேதாகமத்துல ஆகார் அல்றா, பிள்ளை என்ன செய்யுது, அழுகிறது. பிள்ளை அழுகிறது, தண்ணி இல்லை, about to die, மரணத்தருவாயில் அந்த பையன் என்ன செய்யறான், இருக்கிறான். கைவிடப்பட்ட நிலைமை, புருஷன் கைவிட்டாரு, ரோட்டுக்கு வந்தாச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ சாகக்கூடிய சூழ்நிலை என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. யாரும் சாகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, யாரும் சாகிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த அம்மா அழ ஆரம்பிக்குது. அழ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் கண்களை திறந்தார். பக்கத்துல துறவு இருந்துச்சு. துறவு தூரத்துல இருந்துச்சா பக்கத்துல இருந்துச்சா? அப்ப இந்த கண்ணை உள்ளார என்ன செய்யல, கண்ணு என்ன செய்யல, பார்க்கல. கண்ணு என்ன செய்யல, பார்க்கல. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். கிணறு இருக்குதே, கிணறு என்ன செய்யுது, இருக்குது. அதை பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, unless and until ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்காத வர, ஆண்டவர் நமக்கு அனுமதிக்காத வர, அது நீங்கள் நான் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ். அதுக்கு வேதாகமம் என்னதான் வழி சொல்லுகிறது? நான் ரொம்ப நேரத்தை எடுக்கல, இப்ப நிறைய செஞ்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாருக்கு கூடுமா? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். We should believe. யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? நம்பணும். எப்படி நம்பணும்? எப்படி நம்பணும்? வேதவசனம் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சகரியா 4:6 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சேனைகளின் ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். என் ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். என் ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். முதல்ல ஒரு லைன் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் என்ன செய்யும்? என்ன விசுவாசம்? பவுல் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ ஆம் கோயிங் டு டூ தட். அதை செய்ய போறேன், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை, நம்ம வேலை. we have to receive. அதை யார் தான் பெற்றுக்கொள்ளணும்? நீங்களும் நான் தான் பெற்றுக்கொள்ளணும். இதுல விதிவிலக்குலாம் கிடையாது, விதிவிலக்குலாம் கிடையாது. யார் அப்பா கிட்ட வந்துட்டாங்களோ அவங்களுக்கு உண்டு. அதுக்கு முன்னால வெளியே இருந்திருக்கலாம். ஒரு இளைய குமாரனு போல மனம் போல வாழ்ந்திருக்கலாம், கெட்ட குமாரனாக வாழ்ந்திருக்கலாம், இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். வெளியே இருக்கிறவரை அப்பாவின் சுதந்திரத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேரால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, உலகம் ரொம்ப தெரியும். உலகம் ரொம்ப தெரியும், உலக வாழ்க்கை தெரியும், உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தெரியும், உலகத்தின் இன்பங்கள் தெரியும், உலகத்துடைய சந்தோஷம் தெரியும், சிற்றின்பங்கள் தெரியும். அதனால அப்பாவின் சுதந்திரத்துல என்ன இல்லை, பங்கு இல்லை. அது ஒன்னே சொல்றாரு, யாரு போஷிக்கிறாராம்? வாசித்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரணப்பட வந்தேன். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்களேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என்ன கிடைக்குமா? உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் கிடைக்கணுமா? வெளியே இருந்தா ஆட்டுக்கு என்ன கிடைக்காது? புல்லு கிடைக்காது. யார் கையில மாட்டோம்? ஓனாய் கையில மாட்டோம். யார் கையில மாட்டோம்? ஓனாய் கையில மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை சீரழிது பார்த்தீங்களா? அது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்க வரல, இன்னும் மந்தைக்குள்ள வரல. எங்க வரல? மந்தைக்குள்ள வரல. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நிறைய திருச்சபைகளுக்கு போறேன். அதுல ஒரு இதை பார்க்குறோம். வருவாங்க, சபைக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ மனம் திருப்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும்னு சொன்னா வெளியே போயிடுவாங்க. இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஞானஸ்நானத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மனம் திரும்புறதுல ஞானஸ்நானங்கிற என்ன செய்ய மாட்டாங்க? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆடு எங்க நிற்குன்னா மந்தைக்கு வெளியே நிற்கும். எங்க நிற்கும்? வேற வந்து அழுவாங்க. எங்கெல்லாம் அழுவாங்க? ஒவ்வொரு ஊழியக்காரங்க லெட்டர் எழுதுவான். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்க குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம், இதை எங்களுக்கு ஆண்டவர் செய்த, இதை நாங்கள் ஆண்டவருக்கு லஞ்சமா கொடுக்குறேன். நீங்க ஆண்டவருக்கு லஞ்சம் என்ன? இப்ப நிறைய பேர் இருக்காங்க, செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அவர் எங்களுக்கு இதை செய்வாரே, ஆனால் எங்கள் சொத்தில் பாதியை தந்து விடுகிறோம். லஞ்சம் என்ன? லஞ்சம் வாங்குற தேவன் இல்லை. அவர் பலியையும் விரும்பல, காணிக்க விரும்பல. அவர் ஏற்கனவே பலியாக காணிக்கையாக வந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். பி இன்சைட். உள்ள வாங்க. எங்க வாங்க? உள்ள வாங்க, மந்தைக்குள்ள வாங்க, வெளியே நிக்காதீங்க. டோன்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட். அதனாலதான் அவங்களால நினைச்ச முடியல, அதை அனுபவிக்க முடியல. எல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கணும். இதை யாரெல்லாம் செய்யறா? பரிசுத்த ஆவியானவர். யார் செய்யறா? பரிசுத்த ஆவியானவர். இதை யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் ரொம்ப பெரிய அறிவாளி, நீ பார்த்தோன்னே தெரியுதுல்ல, எல்லாம் சிரிச்சீங்க, எனக்கு தெரியும். அவன் அறிவு எங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க லட்சணம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது. கத்திற்கு ஸ்தோத்திரம். அறிவாளிலாம் கிடையாது, பார்த்துக்கோங்க. பெரிய அறிவாளிலாம் கிடையாது. ஆனா நினைப்பு தான் பழப்ப கெடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல. நினைப்பு ஜாஸ்தி, நினைப்பு ஜாஸ்தி. ஏதாச்சும்னா முடிச்சிடலாம், செஞ்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கம். என்ன சொன்னாலும் நான் முடிச்சிடலாம், செஞ்சிடலாம். கடைசியில் பார்த்தோன்னா அவங்களும் ஓட்டையா முடியும். ஒன்று கூட என்ன செய்யாதே, எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் என்ன ஆயிரும்? காலவாரி. அங்கே கடைசியில் கேவலப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி வந்து நிற்போம். அவ்வளவு நான் எப்படி தம்பி எப்படி அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில் முடிவு என்ன வரும்? வேற தலைகீழாக மாறிடும். எப்படி மாறிடும்? தலைகீழாக மாறிவிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பலத்துல ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியும். We should allow the Holy Spirit to work. நமக்கு துணைக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன? துணையாளர். என்ன பேரு அவருக்கு? என்ன பேரு? என்ன பேரு? துணையாளர். அது பேரே துணையாளர் தான். எதுக்கு? நீங்க செய்யறதுக்கு பதிலாக அவர் செய்வார். நீங்க செய்யறதுக்கு பதிலாக அவர் செய்வார். அவர் செய்வார். வேலையை அவர்கிட்ட விட்டுறணும். வேலையை அவர்கிட்ட என்ன செய்யணும்? வேலை நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? நடக்காது. அப்படியா? நடக்கும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கிராம ஊழியத்திற்காக கிளம்பிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ட்ரெக்கர் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ எங்கிட்ட டெம்போ டிராவலர் இருக்குது. அப்போ ஒரு ட்ரெக்கர் உங்க ஏரியாவில் நிறைய இருக்குது, பார்த்தேன். அப்போ அந்த ட்ரெக்கர்லாம் இன்னைக்கு தூத்துக்குடி காலையில ஊழியம். தூத்துக்குடியில காலையத்தை ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே உள்ள சுவிசேஷ பிரதியெல்லாம் ஏடிக்க வேண்டி எடுத்துட்டு திரும்ப திருநெல்வேலிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்புவோம். இப்போ ஊழியத்து கிளம்பும் சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்புவோம். அது எங்களுடைய டைமிங். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கிளம்புவோம். ஆண்டு கிருபையினாலும் 1998 வருஷம் முதல் இதுவரை ஆண்டு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டுடைய கிருபையினால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லது. அப்போ வரணும். இப்போ தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கு இடையில வாகக்குளம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வரும்போது ரேடியேட்டர் ஓட்டை ஆகி போச்சு.
ஏரியேட்டர்ல தண்ணி இல்லைன்னா வண்டி என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. வண்டி என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. டீசல் வண்டி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டையாகி போச்சு. ஆனா நல்லா என்னன்னா, ஆண்டவர் எப்பவுமே இந்த தப்பி கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்கான்னு இருக்கும். வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிற இடத்துல பார்த்தா ஒன்று மெக்கானிக் இருப்பான், இல்லைன்னு சொன்னா நமக்கு ஓய்வு கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் என்ன செய்யும். இதுக்கு நாங்களும் பார்த்துருக்கோம், பல இடங்கள்ல பார்த்துருக்கேன், ஒவ்வொரு ஊழியத்துக்கு பேருமே பார்த்துருக்கேன். அங்க வந்து டயர் வெடிக்கும், அங்கே பார்த்தா அங்கே எவனா அது வர்ணேசிங்கார உட்காந்துருப்பான், நமக்கு ஆயத்தமா என்ன செஞ்சிருப்பான், உட்காந்துருப்பான். இல்லை ஓடி வந்து பைக்கில் வந்து சார் டயர் வைப்பா நான் பார்த்தாரேன் சார் அவன் அவன் பைக்கில் வந்து அவன் பார்த்து. இப்படி ஆண்டவர் தப்பி கொள்கிற ஒரு போக்கை உண்டாக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு அதே மாதிரி வாழைக்குளம் பக்கத்துல வச்சு ரேடியேட்டர் ஓட்டையாகி போச்சு. மத்தியானம் ஏற்கனவே மணி 2, நாங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பணும். அங்கேருந்து இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் போகணும், வண்டி போக முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஏரியாவில் ஒரு மெக்கானிக்கும் கிடையாது. நம்ம முதல்ல முயற்சி பண்ணுவோம் பார்த்தீங்களா, எல்லா மெக்கானிக்கும் ஃபோனை போட்டு பார்த்து வாரம் போகிறோம்லாம் கூப்பிட்டு ஒருத்தனும் உதவிக்கு ஆள் என்ன செய்யல, இல்லை. முழு பலம் போச்சு. போகலன்னு சரின்னு சொல்லிட்டு டல்லாகி போய் ஒன்று என்ன ஆயிடுவான், சோறு போய் பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த டீ கடை பெஞ்சில் போய் உட்காந்தோம். நானே என் கூட வந்து சகோதரர் உட்காந்துருக்கிறோம். உட்காந்துட்டு எப்போ ஒரு டீயை போடு அப்படின்னு டீயை போட்டு அங்கே உட்காந்து டீ குடிக்க உட்காந்துருக்கோம். ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ திருநெல்வேலி மெக்கானிக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்களோட ரெகுலர் மெக்கானிக் அவனுக்கு ஃபோனை பண்ணுறேன். அவன் சொல்கிறேன், என்ன எப்படியாவது தண்ணியை ஊற்றியாவது கொண்டாந்து வண்டியை கொண்டாந்துருக்கேன், நான் இங்கே யார்ட்டையாவது ரேடியேட்டர் திருடியாவது வச்சிருக்கேன் வாங்க, நான் வண்டியை கொண்டாந்துருங்க, ரேடியேட்டர் திருடியாவது உங்களுக்கு போட்டு தரேன் வாங்க அப்படிங்க. வண்டி எப்படி கொண்டு போறது, ஒரு சொட்டு நிற்காது, தண்ணி ஊற்றணும் ஒரு சொட்டு என்ன செய்ய மாட்டேங்க, நிற்க மாட்டேங்க. எப்படி வண்டியை கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. சரின்னு சொல்லிட்டு டீல அங்கே உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது முன்னால ஒரு பூமர் பாட்டில் பூமர் எதுக்கு தப்பி வரும், முட்டை உடைக்கு தான் வரும், அப்படிதானே. அப்படி ஒரு பூமர் பாட்டில் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் பேச ஆரம்பிக்கார். கர்த்தர் கிறிஸ்து, நீ அதை என்ன செய்ய, ஒட்டு அப்படிங்காரு. பூமர் சூட்ல நிற்குமாடி, பூமர் சூட்ல நிற்குமா சொல்லுங்க, நிற்காது, நிற்கவே நிற்காது. உடனே அப்போ 50 பைசா நினைக்கிறேன், சின்ன பூமர் 50 பைசா என்னமோ. ஒரு 2 பூமர் வாங்கி உடனே ரொம்ப சூப்பராக அதை ஒட்டியாச்சு. ஒட்டி தண்ணி ஊற்றினா அப்போ நிற்கு. ஏன்னா ரொம்ப நேரம் சூடு இல்லை, வண்டி நிற்காது. ஒட்டி அது தண்ணி நிற்கு. டீயை கொடுத்து முடிச்சு வண்டி எடுப்போம். சரி ஒரு செவத்தை கொண்டா போயிடுவான். என்னதான் நடக்கும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஒட்டிட்டோம், வண்டி என்ன செய்யட்டோம், போட்டோம். திருநெல்வேலி போய் சேருகிற ஒரு சொட்டு தண்ணி லீக் ஆகுது. கரங்களை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. அந்த செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்ய வல்லமை உள்ளது. ஆமென் அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டார். ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லுது, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டாரு. நம்முடைய நினைவுகள் அல்ல. ஏணி வச்சாலும் எட்டாது, என்ன செய்யாது, எட்டாது. He has a master plan. எப்பவுமே அவருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரு, ரெடியா இருக்கு. ஒரு பூமர் பாட்டில் அங்க இருக்குது. ஆமென். என்ன இருக்குது, அந்த ஒரு டீ கடை திறந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு மேல உள்ள ஆச்சரியம், அந்த இடத்துல ஒரே ஒரு டீ கடை மட்டும் இணைஞ்சிருக்கு. ஒழுங்கான நாள்லயே அந்த இடத்துல டீ கடை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூப்பர் ஏரியா, அதுல ஒரு டீ கடை திறந்திருக்கு ஞாயிற்று. நல்ல தெய்வம் இல்லையா. செய்வார செய்ய மாட்டாரா. கர்த்தரால கூடுமா, எல்லாம் கூடுமா. நம்ம சாதிச்சிடலாமா. shall be successful, shall be victorious in our life. நம்ம வாழ்க்கையில வெற்றியை பார்ப்போமா, தோல்வியை பார்ப்போமா, வெற்றியை மட்டும்தான் பார்ப்போம். ஆமென். நமக்கு பேரே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். என்ன பேரு, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஓவர்கமர்ஸ், we are victorious in our life. இந்த வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க போறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு காலை வேளையில இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி காலையில சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னால கூடாது, என்னால கூடும். உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே உங்களோட வாழ்க்கையில செய்வார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நான் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். தேவன் நம்மை குறித்த ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா. எல்லாரும் முழங்கால் போட்டு ஆண்டு சமுத்திரம் கொடுக்க போறோம். ஆண்டுடைய ஒத்தாசையை வாங்க போகிறோம்.